சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பத்தி பார்க்க போறோங்க. அதாவது எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே இல்லாம உங்க வீட்டினுடைய சொத்து வரி ரசீதை எப்படி ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது வந்து வீட்டு ஓனரா இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு ஓனரா இருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா உங்ககிட்ட வரி ரசீது நீங்க கட்டினதுக்கான நம்பர் இருக்கும். அதை வச்சு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது அந்த ரசீது தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க அந்த ரசீது நம்பர் எல்லாமே டவுன்லோட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் சொல்ல போற இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் வாடகைக்கு குடியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாடகைக்கு குடியிருக்கவங்க கிட்ட அந்த வீட்டு வரி ரசீது இருக்காது. அது வந்து ஓனர் கையில தான் இருக்கும். ஓனர் தான் வந்து வீட்டு வரி ரசீது செலுத்தியிருப்பாங்க, கட்டணம் செலுத்தியிருப்பாங்க. ஆனால் ரசீது அவங்க கையில தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நீங்க வாடகைக்கு குடியிருக்கும் போது இப்போ கேஸ் கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னா அந்த வீட்டு வரி ரசீது இருந்ததுன்னா டக்குன்னு வாங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம வீட்டு ஓனர் எதிர்பார்க்காம வாடகைக்கு குடியிருக்கவங்களே ஆன்லைன் மூலமா போயிட்டு எந்த ஒரு டீடைல்ஸுமே, அதாவது எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே அந்த வீட்டு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமா அந்த வீட்டு வரி ரசீது டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ அதற்கான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட் கட்டுறது அண்ட் டவுன்லோட் பண்றதுக்கான வெப்சைட் இது. இதே வந்து முனிசிபாலிட்டி ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனி வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் செப்பரேட், அதாவது அந்த வெப்சைட் மூலமா எப்படி அந்த டேக்ஸ் ரெசிப்ட் டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு தர்றேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த வெப்சைட்டுக்கான இந்த போர்ட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்ஃபேஸஸ்லாம் வந்து மாற்றிருக்காங்க, ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்லாம் அப்படியே சொல்லிட்டு அப்படியே டேக்ஸ் ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணுறது சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோம் பேஜ் வந்துருங்க. இதுல சேவைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே சொத்து வரி கணக்கீடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ அந்த ஆப்ஷன் கிடையாது. அந்த ஆப்ஷன் தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீதி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க, விரைவாக வரி செலுத்த, வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம அந்த ரெசிப்ட் டவுன்லோட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோம்னா அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் டோட்டலாகவே மாத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த லைன்ல வந்து கொடுத்துருப்பாங்க. வரி வகை, மாவட்டம், ஒன்றியம், ஊராட்சி, இப்படி வந்து ஹரிசாண்டலா கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கலா வந்து டேட்டா நம்ம சப்மிட் பண்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த சொத்து வரி ரசீது டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த சொத்தினுடைய வரி விதிப்பு எண் வேணும். அல்லது ஏற்கனவே நீங்க அந்த பேமெண்ட் பண்ணிருக்கீங்க, கட்டணம் செலுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ரசீது எண் கேட்பாங்க. இந்த ரெண்டுல எதுனா ஒரு டீடைல்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த சொத்து வரி ரசீது வந்து நீங்க ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்ககிட்ட சொத்து வரி ரசீது இல்லை, தொலைச்சிட்டீங்க, அதனால ரசீது எண் உங்க கையில இருக்காது. இப்போ வரி விதிப்பு எண்ணை வச்சு நீங்க அந்த சொத்து வரி ரசீதை டவுன்லோட் பண்ணலாம் இல்லையா? அப்ப வரி விதிப்பு எண் உங்களுக்கு தெரியணும். சரி, ரைட். ஃபர்ஸ்ட் அப்ப வரி விதிப்பு எண் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அகைன் இந்த ஹோம் பேஜ் வந்துருங்க. இது அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா சொத்து வரி அப்படிங்கிறதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. மாவட்டத்தின் பெயர் செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணுங்க. பிளாக் செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததா வில்லேஜ் பஞ்சாயத்து நேம் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய ஓனர் நம்பர் தெரிஞ்சா ஓனர் நம்பரு, அப்புறம் வரி விதிப்பு எண் தெரிஞ்சா வரி விதிப்பு எண் அல்லது கதவு எண். ஸோ நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கதவு எண் மட்டும் தெரிஞ்சா போதும். அந்த வீட்டு நீங்க வந்து வாடகை குடியிருக்கீங்க அப்படின்னா அந்த குடியிருக்கிற வீட்டோட கதவு எண் மட்டும் தெரிஞ்சா போதும். ஆன்லைன் மூலமா வரி விதிப்பு எண் கண்டுபிடிச்சு அந்த வரி விதிப்பு எண் பயன்படுத்தி வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கதவு எண் என்டர் பண்ணிக்கோங்க. அந்த வீட்டினுடைய கதவு எண் என்டர் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு இருக்கும். அந்த கேப்சா கோடை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணோன்னே கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்க, வரிசை எண், வரி விதிப்பு எண் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ வரி விதிப்பு எண், அந்த வீட்டு பெயர் வந்து யார் பேர்ல இருக்குது, வார்டு என்ன, குக்கிராமத்தின் பெயர், தெரு பெயர், செயல் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கூட பே பண்ணலாம். பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பே பண்ணிக்கலாம். பட் நம்ம டேக்ஸ் ரெசிப்ட் தான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால
இந்த வரி விதிப்பு எண்ணை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு எகைன் இந்த ஹோம் பேஜுக்குள்ளே போயிருங்க. போயிட்டு வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக வரி வகை செலக்ட் பண்ணுங்க. சொத்து வரி, மாவட்டம் எந்த மாவட்டம், அதே மாதிரி ஒன்றியம் எந்த ஒன்றியம், நெக்ஸ்ட் ஊராட்சி செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வரி விதிப்பு எண் கண்டுபிடிச்சிருந்தோம் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த நம்பரை என்டர் பண்ணிட்டு அது கீழே வந்து ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கூட கரெக்டாக டைப் பண்ணிக்கிட்டு ஷோ கொடுக்க வேண்டியதுதான். இப்போ ஷோ அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே டேட்டா வந்துருச்சு. வசூல் செய்த நாள், கடைசியாக வரி வசூல் செய்த நாள், அப்புறம் ரசீது எண் கொடுத்துருக்குறாங்க. ஆக்ஷன் டவுன்லோட் இன் தமிழ், டவுன்லோட் ரெசிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தமிழில் வந்து டவுன்லோட் ஆகும். இங்கிலீஷ் அப்படிங்கிற இதில் போயிட்டு டவுன்லோட் ரெசிப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிலீஷில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து சொத்து வரி ரசீது. இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு அந்த வீட்டினுடைய கதவி எண் மட்டும் தெரிஞ்சால் போதும். யார் வேணாலும் அந்த சொத்து வரி ரசீதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதே வந்து இப்போ நீங்கள் நேரடியாக போய் பே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேரில் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெசிப்டில் நம்ம இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் கண்டிப்பாக கவனிக்கணும் அப்படிங்கிற தகவல் நிறைய இருக்குது. வீட்டு வரி ரசீதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆவணமாக நம்ம கருதிக்கணும். ஸோ வீட்டு வரி ரசீதை வந்து சும்மா வாங்கிட்டு அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்டு. ஸோ அந்த டாக்குமெண்ட் வச்சு நம்ம அந்த டாக்குமெண்ட் எதுக்கெல்லாம் நம்மளுக்கு பயன்படுது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தனியாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவரை நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.